லாஸ்ட் வீடியோவில் இன்வெஸ்டிங் இஸ் பெட்டர் தென் சேவிங்னு சொன்னேன். இந்த வீடியோவில் இதெல்லாம் பற்றி பார்ப்போமா? ஸ்டார்டிங் வித் ஈக்விட்டி. ஸ்டாக் ஆர் ஷேர் இதோட ஒரு இன்டர்சேஞ்சபிள் வேர்ட் தான் ஈக்விட்டி. ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அந்த பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக growth அண்ட் எக்ஸ்பேன்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு நிறைய காசு தேவை. இதுக்கு எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்கன்னா, தே வில் ரீஇன்வெஸ்ட் தேர் ப்ராஃபிட், கெட் லோன்ஸ் ஃப்ரம் த பேங்க், இல்லைனா தே வில் அப்ரோச் அ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஆர் அன் ஏஞ்சல் இன்வெஸ்டர். பட் இவங்க ரெண்டு பேர்னாலையுமே ஹண்ட்ரட்ஸ் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் கோ பப்ளிக். கோயிங் பப்ளிக்னா பப்ளிக்லேருந்து காசை வாங்கிட்டு இன் ரிட்டர்ன் தே வில் கிவ் அ ஷேர் ஆஃப் தியர் கம்பெனி. இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ பார்ட்னர்ஷிப் பட் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் இட். சிம்பிளாக சொன்னால், நீங்கள் வாங்கின கம்பெனியோட பிஸ்னஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறப்ப ஸ்டாக் ப்ரைஸஸ் ஏறும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதப்ப ஸ்டாக் ப்ரைஸஸ் இறங்கும். இது இல்லாமல் அந்த கம்பெனி நிறையா ப்ராஃபிட் பண்ணுறப்ப தே வில் ஷேர் தேர் ப்ராஃபிட் வித் த ஷேர் ஹோல்டர். They will give it out as right issues, bonuses and dividends. அதே மாதிரி இந்த ஷேரை யூ கேன் ஹோல்ட் இட் ஃபார் எவர் அண்ட் பாஸ் ஆன் டு ஜென்ரேஷன்ஸ். அதனால தான் ஈக்விட்டி இஸ் த பெஸ்ட் லிக்விட் அசெட் கிளாஸ். இந்த மாதிரி thousands ஆஃப் கம்பெனிஸ் அவங்க கம்பெனியோடைய பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ், எக்ஸ்பேன்ஷன் அண்ட் க்ரோத்துக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ண கம்பெனியோட ஷேரை விற்க வர இடம் தான் ஷேர் மார்க்கெட். இன்னமுமே நிறையா பேர் இது ஒரு ஸ்கேம் அண்ட் கேம்பிளிங், இதில் நம்ம காசெல்லாம் தொலைச்சிருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இட் இஸ் அ பிஸ்னஸ் ஆஃப் ஆல் பிஸ்னஸஸ். இதில் எந்த ஒரு ஸ்கேமும் நடந்துடாமல் இருக்கத்தான் கவர்மெண்ட்டோடைய கவர்னிங் அண்ட் ரெகுலேட்டரி பாடிஸ் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்களோ நானோ பயப்பட தேவையில்லை. ஒரு கண்ட்ரியோடைய எக்கனாமிக் க்ரோத் ப்ராக்ரஸை தெரிஞ்சுக்க ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, அந்த கண்ட்ரியில் இருக்க பிஸ்னஸஸ் எல்லாம் க்ரோ ஆகுறப்ப அந்த கண்ட்ரியோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். இதுக்குன்னு நான் போய் எல்லா பிஸ்னஸையும் ட்ராக் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு தான் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த இண்டெக்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எஸ், சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி. இது ரெண்டையும் நியூஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் நிறையாவே கேள்விப்பட்டிருப்போம். இது ரெண்டும் இந்தியாவுடைய ஜென்ரலைஸ்ட் இண்டெக்ஸ். இதில் இந்தியாவில் இருக்க டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் ஃப்ரம் ஆல் செக்டர்ஸ் இருக்கும். இந்த இண்டெக்ஸை ட்ராக் பண்ணாலே கண்ட்ரியோட ஜிடிபி எப்படி இருக்கும்னு அசியூம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ETF பற்றி பார்க்கலாம்.